சுவைமிகு ஸ்ருதி சமுதாய வானொலி. சுவைமிகு ஸ்ருதி சமுதாய வானொலி. பொதுநலன் கருதி பொழியும் தென்மழை 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 தென்மழை. இந்திய சுதந்திர அமுத பெருவிழா, இந்திய அரசின் விஞ்ஞான் பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் ஸ்ருதி 90.8 சமுதாய வானொலி நிலையம் தயாரித்து வழங்கும் அறிவியல் பலகை என்னும் அறிவியல் தொடர். வாங்க நேயர்களே, அணுவின் ஆற்றல் மற்றும் அணுக்கரு மூலமாக மின்சாரம் தயாரித்தல் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை. இதுவரை இந்த கதையில் நகரத்தில் வசிக்கும் ஒரு படித்த உள்ளூர் இளைஞனான சேகர் அணுசக்தி பற்றி கலந்துரையாடலில் சக கிராமத்தினருடன் இணைந்து அணுசக்தி பற்றி பல அவநம்பிக்கைகளை தகர்த்து அணுசக்தியால் மனிதர்களுக்கு கிடைக்கும் பல்வேறு நன்மைகளை பற்றி கிராம மக்களுடன் விவரிக்கிறார். அவர் தெளிவான மற்றும் எளிதான விளக்கம் கிராம மக்களால் நன்றாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இப்பொழுது மக்கள் அணுசக்தியானது அவர்களுடைய வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும் என்று மிகவும் நம்புகின்றனர். மேலும் கிராமத்தினருடன் அணுசக்தி பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளனர். அவர்கள் அனைவரும் ஒரு அணுமின் நிலையத்திற்கு பார்வையிட முடிவு செய்கின்றனர். எனவே இப்பொழுது அணுமின் நிலையத்திற்கான இந்த சுவாரஸ்யமான பயணத்தில் நாமும் கலந்து கொள்ளலாம். முத்து மற்றும் கிராமத்தினர்கள் இதனை எப்படி மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கின்றனர் என்று கேட்டு மகிழலாம். பேருந்து அணுமின் நிலையத்தின் நுழைவாயிலை அடைகிறது. நாம் வந்துவிட்டோம். நாம் பேருந்திலிருந்து கீழே இறங்கி ஏதேனும் ஒரு பக்கமாக நிற்கலாம். அதே நேரம் நான் பாதுகாப்பு நபர்களிடம் பேசுகிறேன். ஆம் சேகர், நீ கூறியது போல் செய்யலாம். கிராமத்தினர் அனைவரும் பேருந்திலிருந்து இறங்கி ஒரு பக்கமாக நிற்கின்றனர். அவர்கள் அனைவரும் நுழைவாயிலில் உள்ள பாதுகாப்பு செயல்பாடுகளை பார்த்து மிகவும் ஆச்சரியப்படுகின்றனர். சேகர் நுழைவாயிலில் உள்ள பாதுகாப்பு அலுவலகத்திற்கு நடந்து சென்றான். அதே நேரம் முத்து மற்றும் மற்ற நபர்கள் நுழைவாயிலுக்குள் எட்டி பார்க்க முயன்றனர். தயவு செய்து ஒவ்வொருவராக வந்து உங்கள் ஐடி கார்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். யாரேனும் செல்போன், கேமரா அல்லது மற்ற மின் சாதனங்களை வைத்துள்ளீர்களா? நாங்கள் அதனை ஒப்படைக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இவை அணுமின் நிலைய வளாகத்திற்குள் தடை செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் அனைவரும் இப்போது தனிப்பட்ட அனுமதி சீட்டை பெறலாம். அவர்கள் அனைவரும் அவர்களுடைய போன்கள், கேமராக்கள் மற்றும் இதர மின்சாதன பொருட்கள் ஒப்படைத்து தனக்கான பதிவு சீட்டையும் பெற்றுக்கொண்டனர். அதே நேரம் சேகர் 2 பிரதிநிதிகளுடன் நுழைவாயிலை அடைந்தான். சேகரையா, அனைத்து நபர்களுக்குமான கேட் பாஸ்கள் தயாராக இருக்கு. இப்போ நம்ம பேருந்துக்கு திரும்ப செல்லலாம். பிறகு நம் அணுமின் நிலையத்திற்குள்ள நுழையலாம். அங்கு மற்றொரு நிலைய பாதுகாப்பு பரிசோதனை உள்ளது. அங்கு அவர்கள் ஃபைல்களை ஸ்கேன் செஞ்சுட்டு நம்ம உள்ள நுழைய அனுமதிப்பாங்க. மிகவும் நன்றி ஐயா. சேகர் கிராமத்தினர்களை பிரதிநிதிக்கு அறிமுகம் செய்தார். மாமா, இவர் திரு அசோக் குமார். இவர் இந்த அணுமின் நிலையத்தை பற்றியும் அதன் அமைப்பு மற்றும் செயல்பாடு பற்றியும் உங்களுக்கு நேரில் காட்டி விளக்கமளிப்பார். வணக்கம். அனைவரையும் சென்னை அணுமின் நிலையத்திற்குள்ள வரவேற்கிறோம். உள்ளே வாருங்கள். அவர்கள் அனைவரும் பேருந்துக்கு திரும்பிச் சென்றனர். பேருந்து பிரதான நுழைவாயிலுக்குள் சென்றது. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கடந்து செல்லும் பகுதி தடை செய்யப்பட்ட பகுதி எனப்படும். முன் அனுமதியின்றி இந்த பகுதிக்குள்ள நுழைய யாருக்கும் அனுமதி இல்லை. இது எதற்கு பயன்படுது? உண்மையில இந்த 1.6 கிலோமீட்டர் பகுதியில் நாங்கள் பசுமை மற்றும் அடர்ந்த காட்டை பராமரிக்கிறோம். இது பல்வேறு பறவைகள் மற்றும் பட்டாம்பூச்சிகளின் வசிப்பிடமாக இருக்கு. இங்கு உள்ள சூழல் தூய்மையானதாகவும் இயற்கையானதாகவும் இருப்பதற்கு இது அத்தாட்சியாக இருக்கு. இங்கு மிகவும் பசுமையாக உள்ளது மற்றும் சூழலும் மிகவும் தூய்மையானதாக தெரிகிறது. நாம் இங்கு சென்று பறவைகள் மற்றும் பட்டாம்பூச்சிகளை பார்க்கலாமா? ஏன் கூடாது ஓட்டுநரே? தயவு செய்து இடதுபுறம் பேருந்து நிறுத்துங்க. பேருந்து நின்றது. அனைவரும் இறங்கி சுற்றுப்புறத்தை ஆராய துவங்கினர். ஆஹா, எவ்வளவு அழகான காட்சி! ரமா, இங்க வந்து பாரு, இங்க எவ்வளவு பறவைகள் இருக்கு. ஆமா விஜயா, இங்க நிறைய பறவை இருக்குல்ல. அந்த பஞ்சவர்ண கிளி ரொம்ப அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க வந்து மயில பாரு, எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா ரமா, இது ரொம்ப அழகா இருக்கு. இத பார்க்கும்போது வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாம்னு தோணுது.
வேணாம் விஜயா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. இது நிச்சயமா மிகவும் முக்கியமான பகுதி. இது பறவைகள், தாவரங்கள் மற்றும் பல விலங்குகளை பாதுகாக்கிற இடமா மட்டும் பயனளிக்கல. இது மின் நிலையத்தில் விபத்து நேர்ந்தா கதிர்வீச்சின் தாக்கத்தை குறைக்கவும் உதவுகிறது. வாங்க இப்போது எல்லாரும் நிலையத்தை சுற்றி பார்க்க போகலாம். ஓ, இதுதான் அணுமின் நிலையத்தை சுற்றி 1.6 கிலோமீட்டர் விட்டத்தை கொண்ட தடை செய்யப்பட்ட பகுதி பராமரிக்கப்படுவதற்கான காரணமா? அனைவரும் பேருந்துக்குள் திரும்பிய பின்பு அவர்கள் அனைவரும் மின் நிலையத்தின் 2வது நுழைவாயிலை அடைந்தனர். இப்போது அனைவரும் ஒவ்வொருவரா கீழே இறங்குங்க. பாதுகாப்பு பரிசோதனைக்கு பிறகு நம் அணுமின் நிலையத்திற்குள் நுழையலாம். சரி ஐயா. பாதுகாப்பு பரிசோதனை மையம் வழியாக உள்ளே செல்கின்றனர். அவர்கள் நுழைவாயிலுக்குள் நுழையும்போது எதிரே அவர்கள் பார்த்த உயர்ந்த மற்றும் அழகான வடிவமைக்கப்பட்ட கட்டிடங்கள் அவர்களை கவரக்கூடியதாய் இருந்தது. அனைவரும் அதை பார்த்து ஆச்சரியம் அடைந்தார்கள். ஓ, இது மிகவும் பெரியதாகவும் பிரம்மாண்டமாகவும் உள்ளது. ஆம், இது உண்மையாக அழகாக உள்ளது. எல்லோரும் உள்ள வாங்க, நான் உங்களை அழைத்து செல்கிறேன். நீங்க பார்க்கிற இந்த வட்ட வடிவமான கட்டிடம் அணு உலை கட்டிடம் எனப்படும். இது மின் நிலையத்திற்குள்ள முக்கியமான இடமாகும். இங்குதான் அணு உலை அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிலிருந்து நீராவி தயாரிக்கப்படுகிறது. முக்கியமா இதுல 2 சுவர்களை கொண்டுள்ளது. முதலாவது சுவர் 1ஆம் நிலை உள்ளடக்கி மற்றும் 2வது சுவர் 2ஆம் நிலை உள்ளடக்கி. இரண்டும் கான்கிரீட்டால் ஆனது. இவை மிகவும் வலிமையானது. அப்படியா? நாம் இந்த சுவர்களின் உட்புறத்தை பார்க்கலாமா? ஏன் கூடாது? நிச்சயமா, இது மிகவும் எளியது. நீங்கள் இங்கு வழங்கப்படும் மஞ்சள் நிற லேப் கோட், கை கால் உறைகளை அணிந்தால் போதுமானது. வாங்க, நான் இதன் உள்ளே உங்களை அழைத்துச் செல்கிறேன். அனைவருக்கும் மின் நிலையத்திலிருந்து லேப் கோட், கையுறைகள் மற்றும் கதிரியக்கம் அளவிடும் கருவியான TLT அண்ட் DRT வழங்கப்பட்டது. ஐயா, நம் வீடுகள் ஒற்றை சுவர்களை கொண்டுள்ளன. ஆனால் இங்கு ஏன் 2 சுவர் அடுக்குகள் உள்ளன என்று தயவு செய்து உங்களால் விவரிக்க முடியுமா? நல்ல கேள்வி முத்து. இந்த 2 சுவர்கள் பாதுகாப்பு காரணத்துக்காக அமைக்கப்பட்டிருக்குது. விபத்து ஏதேனும் நேர்ந்தா இந்த சுவர்களுக்கும் கதிர்வீச்சு துகள்களை முற்றிலும் தடுத்துவிடும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பிரதான முதல் சுவர் முதலில் அனைத்து கதிர்வீச்சு துகள்களையும் தடுக்கும். ஆயினும் சில அபூர்வமான சூழ்நிலையில் சில கதிர்வீச்சு துகள் முதல் சுவர் வழியே கடந்து சென்றால் 2வது சுவர் கதிர்வீச்சை முற்றிலும் தடை செய்யும். கதிர்வீச்சு துகள்கள் மேலும் காற்றின் மூலம் வெளியே போகாம தடை செய்ய 2 சுவர்களுக்கு இடையே காற்று அழுத்த காற்று மண்டலம் உருவாக்கப்பட்டுள்ளது. குறைந்த அழுத்த காற்று மண்டலம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால காற்று வெளியிலிருந்து உள்ள வருமே தவிர உள்ளே உள்ள கதிர்வீச்சு துகள்கள் கலந்த காற்று வெளியே போகவே போகாது. இந்த சுவர்கள் மிகவும் வலிமையாக உள்ளதா? ஆமாம் ஐயா, விமானம் தாக்கினாலும் இந்த சுவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் இந்த சுவர்கள் மிக வலிமையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு விஷயம், முதல் சுவரின் அகலம் கிட்டத்தட்ட 1 மீட்டர் இருக்கும். அப்படியா? இப்போது கிராம மக்கள் அணு உலை கட்டிடம் உள்ளே நடந்து சென்று அங்கு அவர்கள் ஒரு சிறிய கண்ணாடி ஜன்னலை பார்த்தனர். அனைவரும் அபூர்வமாக உள்ளே பார்க்க முயற்சி செய்தனர். நம் உடலில் இருதயம் ஒரு முக்கியமான பகுதியாக இருப்பது போல அணுமின் நிலையத்தில் அணு உலையும் கேலண்ட்ரியா என்கிற ஒரு முக்கிய பகுதியாகும். இதில் இயற்கையாகவே கிடைக்கும் யுரேனியத்தை எரிபொருளாக பயன்படுத்துகிறோம். யுரேனியம் அணுக்களின் பிளவுகள் இங்கு நடைபெறும் மற்றும் இது வெப்ப சக்தி வெளியிட வழிவகுக்கும். இது சுற்றியுள்ள கனநீரை சூடாக்கும். இறுதியாக சூடாக்கப்பட்ட கனநீர் கொதிக்கலனுள் சென்று மென்னீரை நீராவியாக மாற்றும். இந்த நீராவி டர்பைனில் பிளேடுகளை சுழலச் செய்யும். இது இறுதியில் மின்சாரத்தை தயாரிக்கும் ஜெனரேட்டருடன் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த ஜெனரேட்டர்கள் மேலும் மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டிருக்கும். பிறகு மின் கட்டமைப்பிலிருந்து டிரான்ஸ்ஃபார்மர்கள் மற்றும் கம்பி வலையமைப்புகள் மூலம் ஒவ்வொரு வீட்டிற்கும் மின்சாரம் விநியோகிக்கப்படுகிறது. அனைவரும் அவர் கூறுவதை கவனமாக கேட்டனர். ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். மின்சாரத்தை தயாரிக்கும் நிகழ்முறையில் எரிபொருள் தீர்ந்து போகிறது. இங்கு யாரும் நுழைய மாட்டார்கள் என்றால் பிறகு எப்படி இந்த எரிபொருளை மீண்டும் நிரப்புவீர்கள்? இந்த கேள்வி குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் சுவாரஸ்யமான கேள்வியை கேட்டுள்ளீர்கள். உண்மையில் மனிதர்கள் உள்ள நுழைவது தடை செய்யப்பட்டுள்ளது என்பதால் இந்த செயல்பாடு முற்றிலும் கணினிமயமாக்கப்பட்டுள்ளது. அதனால் இயந்திரத்தின் உதவியுடன் எங்களால் இந்த எரிபொருளை மீண்டும் நிரப்ப முடிகிறது. அனைவரும் அங்கிருந்து வெளியே வந்தனர். பின்பு அவர்கள் அனைவரும் அணு கதிர்வீச்சை கண்டுபிடிக்கும் இயந்திரத்தை நோக்கி சென்றனர். அதிகாரி ஐயா, இது என்ன? விஜயாக்கா, ஒவ்வொரு முறையும் நாங்கள் வேலை முடிஞ்சு
அணு உலை அறையிலிருந்து வெளிவரும்போது இந்த இயந்திரத்தின் வழியாக கடந்து செல்வோம். இதன் மூலமாக எங்கள் உடைகள் மற்றும் உடல் உறுப்புகளில் ஏதேனும் கதிர்வீச்சு துகள்கள் மாசடைந்துள்ளதா இல்லையா என்று தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே தான் உங்களை கூட மின் நிலையத்தின் பாதுகாப்பு உடைகள் கையுறைகளை பயன்படுத்த வேண்டினோம். காரணம், உங்கள் உடைகள் மற்றும் உடல் உறுப்புகள் கதிர்வீச்சு துகள்களால் மாசடையாமல் இருப்பதற்காகத்தான் இது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை. அதிகாரி ஐயா, இந்த பச்சை, சிகப்பு, மஞ்சள் நிற விளக்குகளின் நோக்கம் என்னென்ன? இப்போது நீங்கள் பாதுகாப்பு உடைகளை நீக்கிவிட்டு கதிர்வீச்சு துகள்கள் படிவு கண்டுபிடிப்பு கருவி, அதாவது கண்டாமினேஷன் மானிட்டர் வழியாக ஒவ்வொருவராக கடந்து செல்லுங்க. இப்போதுதான் ஏதேனும் படிவு இருந்தால் நம்மால் அவற்றை கண்டுபிடிக்க முடியும். அனைவரும் பாதுகாப்பு உடைகளை திருப்பி கொடுத்தனர். பின்னர் ஒவ்வொருவராக கதிர்வீச்சு துகள்கள் படிவு கண்டுபிடிக்கும் கருவியை கடந்து சென்றனர். இங்கு பச்சை விளக்கு விழுந்தா உங்க உடல் உறுப்புகள் கதிர்வீச்சு துகள்களால் பாதிக்கப்படவில்லை என்பதை காட்டுது. ஆம், இது மிகவும் பாதுகாப்பானது. பல வருடங்களாக இங்கு வேலை செய்யும் மக்கள் எப்படி பாதுகாப்பாக உள்ளனர் என்று இப்போது எனக்கு புரிகிறது. நிச்சயமாக நீங்கள் நினைப்பது சரி. வாருங்கள், நான் உங்களை டர்பைன் கூடத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். அதற்கு முன் நீங்கள் வேறு பாதுகாப்பு உடைகள் அணிய வேண்டும். இதை பாருங்க, இது டர்பைன் கூடம். இங்கு டர்பைனின் உதவியுடன் ஜெனரேட்டரால் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. ஓ, இது எவ்வளவு பெரிதாக உள்ளது! இங்கு அனைத்து பொருட்களையும் பார்ப்பது உண்மையில் சுவாரஸ்யமானதாக உள்ளது. அவர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் வியப்புடன் பார்த்து கொள்கின்றனர். இங்கிருந்து நாங்கள் உங்களை கட்டுப்பாட்டு அறைக்கு அழைத்து செல்ல போகிறோம். கட்டுப்பாட்டு அறைக்குள் சிலர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அணுமின் நிலையத்தின் கட்டுப்பாட்டு அறை. அனைத்து நிகழ்முறைகளும் இங்கிருந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. அதிகாரி ஐயா, இந்த பச்சை, சிகப்பு, மஞ்சள் நிற விளக்குகளின் நோக்கம் என்னென்ன? ரமா அக்கா, இந்த விளக்குகள் மின்னிலைய கட்டுப்பாடு மற்றும் செயல்பாடு கருவிகளின் நிலைமையை குறிப்பிடவும் பயன்படுகிறது. அதே போல சில நெருக்கடியான சூழ்நிலையில் மின்னிலைய கருவிகள் நிறுத்தப்பட வேண்டுமென்றால் இங்கிருந்து செயல்படுத்தப்படும். இதனால் மின்னிலையம் அனைத்து நேரமும் பாதுகாப்பாகவே இருக்கும். அதிகாரி ஐயா, இங்கே எப்பவுமே ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணுமா? ஆம், பயிற்சி பெற்ற விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகள் இங்கே 24 மணி நேரமும் வேலையில் இருப்பாங்க. மேலும் அவர்கள் இயந்திரம் சம்பந்தமான செயல்பாடுகளை இங்கிருந்தே கவனித்து கட்டுப்படுத்துவார்கள். இப்போது நான் உங்களை வெளியில் அழைச்சிட்டு போகிறேன். அசோக் குமார் கிராம மக்கள் அனைவருடன் வெளியே வந்தார். இந்த மின்னிலைய இயக்கத்தினால் ஏதேனும் கழிவு உண்டாகுமா? அவை என்னவாகும்? இது போன்ற கழிவில் கதிர்வீச்சு உள்ளது என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்கள் சரியான கேள்வியை கேட்டுள்ளீர்கள். அணுமின் நிலையத்தில் மின்சாரம் தயாரிக்கையில் மிக குறைவான கழிவே உண்டாகும். எரிபொருளை பயன்படுத்திய பிறகு நாம் அவைகளை பல ஆண்டுகள் ஆழமான சேமிப்பு தொட்டிகளில் பாதுகாப்பாக வச்சிருப்போம். அதற்கு பிறகுதான் நாங்கள் பயன்படுத்தப்பட்ட எரிபொருள் கம்பிகளை மறுசுழற்சி செய்து எதிர்காலத்தில் எரிபொருளாக பயன்படுத்துவோம். ஆனால் நீங்கள் நிலக்கரி மற்றும் மற்ற எரிபொருள்களை கொண்ட மின் நிலையத்துடன் ஒப்பிட்டால் அவற்றின் வீணான பொருள்களான CO2, SO2, NO2 போன்ற சுற்றுச்சூழலில் மாசை உருவாக்கும். மேலும் இது தவிர கதிர்வீச்சுகளின் கழிவை பாதுகாக்க நம் நாட்டில் நாம் பல வகையான நவீன தொழில்நுட்பத்தையும் இயந்திரங்களையும் கொண்டிருக்கிறோம். எல்லோருமே வாங்க, நான் உங்களை அணுமின் நிலையத்தில் பயன்படுத்தப்பட வேண்டிய நீரை எங்கிருந்து எடுக்கிறோமோ அந்த இடத்துக்கே அழைச்சி செல்ல போகிறேன். அனைவரும் கடல் தண்ணீரை அணுமின் நிலையத்துக்குள் எடுத்து செல்லும் அமைப்பை நோக்கி நடந்தனர். இப்போது நீங்க இந்த நிலையத்தில் குளிர்விக்க பயன்படுத்தப்படும் கடல் நீரை உள்ள எடுப்பதற்கான அமைப்பை பார்க்குறீங்க. கடல் நீர் இறுதியாக திரும்பவும் இங்கேயே விடப்படுகிறது. இந்த தண்ணீர் தான் ஆறு, ஏரி அல்லது கடலுக்குள் திரும்ப வெளியிடப்படுகிறதா? இது மிகவும் சூடான நீராக இருக்கக்கூடும் இல்லையா? இதனால் மீன்கள் மற்றும் இதர நீர்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுவதற்கான சாத்தியம் உள்ளதா? அதிகாரி ஐயா, எனக்கும் ஒரு சந்தேகம். நீர்லையும் கதிர்வீச்சு பரவுமா? ஐயா, விஜயா சொல்கிற மாதிரி நீரில் கதிர்வீச்சு பரவுதுன்னா இந்த நீரே நீங்கள் குடிக்கிறதுக்கும் பயன்படுத்துறீங்களா? என்னை மன்னிச்சிடுங்க, ஆனால் இந்த நேரத்தில் ஒருவர் ஒரு கேள்வி மட்டுமே கேளுங்க. நான் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிப்பேன். ஆமாம், ஆனால் மின் நிலையத்திலிருந்து வரும் நீர் சற்று சூடாக இருப்பது இயற்கைதான். ஆனால் மீன் மற்றும் எந்த உயிரினத்திற்கும் பாதிப்பு ஏற்படவே ஏற்படாது. மேலும் இந்த இடத்துல மீன்கள் அதிகமாக வளர்கின்றன. இங்கு கதிர்வீச்சு இல்லவே இல்லை என்கின்ற கருத்தை மனசில் குறிச்சுக்கோங்க. முத்து கவனமாக பார்க்கிறார். தண்ணீரில் சில மீன்கள் நீந்தி கொண்டிருப்பதை பார்த்தார். ஆம், நாங்கள் இங்கு நிறைய மீனை பார்க்கிறோம். சிலர் வதந்திகளை பரப்புகின்றனர் என்று இதிலிருந்து தெரிகிறது. ஆம், நீங்கள் சரியாக சொன்னீங்க.
ஐயா, ஆலயத்துல குடிக்க கொடுத்த தண்ணீர் இங்கிருந்து பெற்றது தானா? கல்பாக்கத்தில் இல்லை, ஆனால் கூடங்குளத்தில் கடல் நீரை நன்னீராக மாற்றி குடிநீராகவும் பயன்படுத்துகின்றனர். மேலும் இங்குள்ள கடலோர மக்கள் மற்றும் நாங்கள் இங்கிருந்து பிடிக்கப்படும் மீன்களை தான் உணவாகவே உட்கொண்டு வருகிறோம். மேலும் ஒரு விஷயம், நீங்கள் கடலின் அருகில் எப்படி வீடை உயரமாக கட்டுறீங்களோ அதே போல அணுமின் நிலையமும் கடல் மட்டத்திலிருந்து அமைக்கப்பட்டிருப்பதையும் பார்க்கலாம். இது நீர் அலைகளிலிருந்து நிலையத்தை பாதுகாப்பதை உறுதி செய்கிறது. இதனால் சுனாமி பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஆம், நீங்கள் கூறுவது சரி ஐயா. அனைத்தும் எங்கள் கண்முன்னால் நடக்கிறது. இதுவரை நாம் அணுமின் நிலையத்தை பார்த்தோம். இப்போ நான் உங்களை பணியாளர்கள் தங்கியிருக்கும் நகரியத்துக்கும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் அழைத்துச் செல்கிறேன். ஆனால் அதற்கு முன் நான் உங்களை அதிக மகிழ்ச்சி அளிக்கும் ஒரு இடத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறேன். அனைவரும் அணுமின் நிலையத்திலிருந்து வெளியே வந்தனர். அவர்கள் சற்று தூரத்தில் படகை பார்த்தனர். அங்கு சில மீனவர்கள் மீன் பிடித்து கொண்டிருந்தனர். எப்படி இருக்கீங்க நந்து? இப்போதெல்லாம் நீங்கள் அதிக மீன்களை பிடிக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். மதிய வணக்கம் ஐயா. ஆமாம், இந்த பெருமையெல்லாம் உங்களை தான் வந்து சேரும் ஐயா. நீங்கள் மட்டும் எங்களுக்கு மீன் பிடிக்க படகு வாங்கி கொடுக்காம இருந்திருந்தீங்கன்னா நாங்கள் இப்பொழுது பட்னியாக தான் கிடந்திருப்போம் ஐயா. இந்த பெருமையெல்லாம் உங்களை தான் வந்து சேரும் ஐயா. நாங்கள் மிகவும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் ஐயா. இல்லை இல்லை, அப்படி எதுவும் இல்லை நந்து. இந்த விருந்தினர்கள் அனைவருமே பூஞ்சோல கிராமத்தை சேர்ந்தவங்க. அவர்களை கடல் வழியாக அணுமின் நிலையத்தை சுற்றி காட்டிட்டு உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். பின்பு நான் அவர்களை அருகில் உள்ள பழத்தோட்டத்திற்கும் அழைத்துச் செல்ல போகிறேன். நன்றி ஐயா. பழங்கள் நிறைந்த ஒரு அழகான தோட்டம். அங்கு மாம்பழம், கொய்யாப்பழம், வாழைப்பழம், முலாம்பழம் போன்ற பல்வேறு பழங்களின் மரங்கள் பல இருந்தன. நாம் எங்கிருக்கிறோம்? இது சொர்க்கம் போல் உள்ளது. ஆ, மாமரம், கொய்யா மரம், வாழை மரம் மற்றும் முலாம்பழ மரம். இது அற்புதம். எவ்வளவு பழமரங்களா! எனக்கு பசி எடுக்கிறது. ஐயா, இங்குள்ள பழங்களை உட்கொள்ளலாமா? நிச்சயமா. இப்போது நாம் அனைவரும் இங்குள்ள பழங்களை சாப்பிடலாம். ஆஹா, இந்த மாம்பழம் இனிப்பாகவும் சாறு நிறைந்ததாகவும் சுவையாகவும் உள்ளது. இது பார்க்கவும் அழகாக உள்ளது. ஐயா, நான் வாழைப்பழத்தை மட்டும்தான் சாப்பிட போறேன். ஆனால் ஐயா, அணுமின் நிலையம் மிக அருகில் இருந்தும் நாங்கள் இங்கு பல பழங்களை பார்க்கிறோம். அதுவும் மிக சுவையான பழங்கள். கதிர்வீச்சு எப்படி இதனை பாதிக்காமல் உள்ளது? இதைத்தான் நான் இவ்வளோ நேரம் விவரிக்க முயற்சி செஞ்சேன். அதாவது அணுமின் நிலையத்தை சுற்றியுள்ள சூழல் முற்றிலும் தூய்மையானது மற்றும் பசுமையானது. இது பழங்கள் மற்றும் தோட்டங்களில் எந்தவித பாதிப்புகளையும் ஏற்படுத்தாதது. குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை நாங்கள் இவற்றின் மாதிரிகளை எடுத்து ஆய்வுக்காக எங்கள் ஆய்வகங்களுக்கு அனுப்புவோம். இதனால் நாங்கள் தூய்மையை உறுதி செய்கிறோம். மேலும் விவசாயத்தில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதால் எங்களால் இங்கு தயாராகும் பழங்களின் தரத்தை அதிகரிக்க முடிகிறது. எனவே மாம்பழங்கள், வாழைப்பழங்கள், கொய்யாப்பழங்கள் என அனைத்து பழங்களுமே சுவையாக இருக்கும். நீங்கள் நிலையத்தின் உள்ள ஏற்கனவே பார்த்தது போலவே இங்கு எந்த கதிர்வீச்சோ மாசுவோ கிடையாது. மேலும் இங்கு அணு உலையால் பாதிப்பு ஏற்படும் என கூறவே முடியாது. ஆம் சேகர், நீ சரியாக கூறினாய். நாம் இப்போது நம்முடைய தாவரங்கள், மீன், மாமரங்கள் மற்றும் நிலங்கள் ஆகியவை அணுமின் நிலையத்திற்கு அருகில் பாதுகாப்பாக உள்ளன என்பதை உறுதி செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் இதனால் எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது. இப்போது நான் உங்களை அருகில் இருக்கிற கிராமத்துக்கு மற்றும் பணியாளர்கள் தங்கியிருக்கும் நகரியத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறேன். இந்த பயணம் மறக்க முடியாத பயணமாக அமைந்துள்ளது. இதனை நாங்கள் மறக்கவே மாட்டோம். அனைவரும் அணுமின் நிலையம் அருகில் உள்ள ஒரு கிராமத்தை நோக்கி பயணித்தனர். வழியில் அவர்கள் ஒரு வயதானவர் தனது பேரனை கையில் தூக்கி செல்வதை பார்த்தனர். வணக்கம் சிவகுமார் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்க பேரனுடன் எங்க போறீங்க? வணக்கம் ஐயா, நாங்கள் சும்மா சுற்றி வர செல்கிறோம். இவ்வளோ பேருடன் நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? முத்து ஐயா, இவர் திரு சிவகுமார். இவர் 40 வருஷமா மின் நிலையத்தில் தொழிலாளியாக இருந்தார். ஓய்வு பெற்ற பிறகு இங்கேயே தங்கிவிடவும் முடிவு செஞ்சார். இவருக்கு ஒரு மகன், ஒரு மகள் மற்றும் பேரனோட தங்கியிருக்கார். இவருடைய மகள் வெளிநாட்டில் படிக்கிறாங்க. இவருடைய மகன் மிகவும் பிரபலமான நிறுவனத்தில் பிரதிநிதியாக வேலை செய்கிறார். திரு சிவகுமார் இப்போது ஆரோக்கியமாக இருப்பதை நீங்கள் கண்கூடா பார்க்கலாம். ஆம், யாருமே இவர் ஓய்வு பெற்றுவிட்டார் என்பதையும் 40 ஆண்டுகள் அணுமின் நிலையத்தில் வேலை செய்திருக்கிறார் என்பதையும் நம்பவே மாட்டார்கள். திரு சிவகுமாரிடம் பேசிய பிறகு அவர்கள் அனைவரும் தொடர்ந்து சென்று கிராமத்தை பார்த்தனர்.
வழியில் நன்றாக பராமரிக்கப்பட்ட சாலைகள், கால்வாய்கள், கழிப்பறைகள் மற்றும் பிற பொது இடங்களையும் பார்த்தனர். அட ரமா, இங்க பாரேன், இந்த தெருக்கள் மிகவும் தூய்மையா பராமரிச்சிருக்காங்க. அதுபோல கால்வாய்களும் இருக்கே இங்க. ஆமா விஜயா, இங்க பாரு, குடிநீருக்காக பல இடங்கள்ல கைப்பம்புகளும் வச்சிருக்காங்க. அதிகாரி ஐயா, இங்க செயல்பட்ட அனைத்து முன்னேற்றமும் இங்க இருக்கவங்களால செஞ்சதா? ஆமா, இந்த அனைத்து முன்னேற்றமும் இங்கு அணு மின் நிலையத்தை நிறுவிய பிறகு சாத்தியமானது. சற்று நேரத்தில் அவர்கள் ஒரு பள்ளியை பார்த்தனர். அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி. அங்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் பைகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. இந்த கிராமத்தில் பெண்களுக்கு தனி பள்ளி உள்ளது. ஆனால் எங்கள் கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடம் கூட கிடையாது. மேலும் செல்கையில் அவர்கள் தையல் மையத்தை பார்க்கின்றனர். அங்கு அவர்கள் பல பெண்கள் தையல் கற்றுக்கொள்வதை பார்க்கிறார்கள். ஓ, இது தையல் பள்ளி. இங்க இருக்க தையல் இயந்திரங்கள்லாம் இவங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? நாங்கள் தான் அணுமின் நிலைய சமூக நலத்திட்டத்தின் உதவியுடன் இவர்களுக்கு அளித்தோம். இதனால் அவர்கள் சுயதொழில் முனைவோராகலாம். அவர்கள் அணுமின் நிலையத்தின் பயன்படுத்தப்படும் உடைகளை தயாரிக்கிறார்கள். நாங்கள் அவற்றை சந்தை விலைக்கு கிராம மக்களுக்கு பெற்றுக்கொள்கிறோம். ஓ, மிகவும் மகிழ்ச்சி. மேலும் அவர்கள் ஆரம்ப மருத்துவ மையத்தில் சிறிது கூட்டத்தை பார்த்தனர். திடீரென்று அவர்கள் ஒரு பெண் மருத்துவரை வெளியே வருவதை பார்த்தனர். டாக்டர் அம்மா, எப்படி இருக்கீங்க? ஹலோ குமார் சார், நான் நன்றாக உள்ளேன். நீங்கள் கூறுங்கள். இன்று இங்கு என்ன இவ்வளோ கூட்டம்? எதனா நல்ல செய்தியா? ஆமையா, இன்று மீனவர் பாண்டுவின் மனைவி பங்கஜத்திற்கு இரட்டை குழந்தை பிறந்துள்ளது. அனைவரும் அவர்களை வாழ்த்த இங்கு வந்துள்ளனர். அதனால்தான் இங்கு கூட்டம். அற்புதம். அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறிவிடுங்கள். இப்போது பார்த்தீங்களா விஜயாக்கா, கவிதா அத்தை கூறியது தவறு என்று. நீங்கள் அணுமின் நிலையத்தை சுற்றி எந்த கதிர்வீச்சு பாதிப்பும் இல்லை என்பதை உங்கள் கண்களாலேயே பார்த்துவிட்டீர்கள். ஆமா சேகர், நீ சொன்னது சரிதான். நம்ம கிராமத்துக்கு திரும்ப போனதும் எல்லார்கிட்டயும் நான் இதை பத்தி சொல்றேன். வாங்க, எல்லோரையும் நான் உங்களுக்கு நகரியத்தை சுற்றி காட்டுகிறேன். நகரியம் சற்று தள்ளி தான் இருக்கு. எனவே அங்க பேருந்தில் செல்லலாம். அனைவரும் தங்கள் இருக்கையில் அமர்ந்தனர். பேருந்து நகரியத்தை அடைந்தது. நகரியத்தின் தோற்றம்: வீடுகள், பொது இடங்கள், கடைகள், தார் சாலைகள், விளக்குகள், மரங்கள் ஆகியவை சுற்றி இருந்தன. கார்களும் இருந்தன. ஆஹா, இந்த நகரத்தை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த நகரியத்தை பார்த்தால் இங்கேயே தங்கிவிட தோன்றுகிறது. அணுமின் நிலையத்தால் அருகில் உள்ள கிராமங்கள் மற்றும் சுற்றுப்புறங்கள் எப்படி பயனடைந்துள்ளன என்று நீங்கள் இப்போது பார்த்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் போதுமான தகவல் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். மற்றும் இந்த பயணம் அணுமின் நிலையம் பற்றிய உங்கள் சந்தேகங்கள் மற்றும் தவறான அபிப்பிராயங்கள் நிச்சயம் தீர்த்திருக்கும் என்று நம்புகிறேன். ஆமையா, சேகர் எங்களிடம் முன்பே கூறியிருந்தான். நாங்கள் அதை நம்பவில்லை. ஆனால் இப்போது நாங்களே நேரில் வந்து அணுமின் நிலையத்தை பார்த்த பிறகு எங்களுக்கு எந்தவித சந்தேகங்களோ தவறான அபிப்பிராயங்களோ இல்லை. ஆம், அனைத்து சந்தேகங்களும் தவறான அபிப்பிராயங்களும் இப்பொழுது தெளிவாகிவிட்டன. இப்போ நம்ம அனைவருக்கும் முன்னேற்றம்னா என்னன்னோ, ஏன் முன்னேற்றம் அவசியம்னோ தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இப்போல இருந்து நம்ம அந்த ஓட்ட குடிசையில தங்க வேணாம். நம்ம எல்லாரும் நவீன வீடுகளுக்கு மாற போறோம். NPCIL உள்ள நாங்கள் அனைவரும் நீங்கள் எங்கள் அணுமின் நிலையத்தை பார்வையிட வந்ததற்கு உங்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எப்போதும் இங்கு வரலாம். நீங்கள் எப்போதெல்லாம் இங்கு வர விரும்புகிறீர்களோ வாருங்கள். நாங்கள் உங்களை மற்றும் உங்கள் நண்பர்களுடன் திரும்ப பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி விரிவான முறையில் இந்த நிலையத்தை பற்றி விளக்கி வழிகாட்டியதற்கு நாங்களும் எங்கள் நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. முத்து, நீ சொல்றது சரிதான். இன்னைக்கு தான் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை சேகர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்களும் பல ஆண்டுகளுக்கு இந்த தினத்தை நினைவில் வைத்திருப்போம். அடுத்த முறை நாங்க நிச்சயமா இங்க திரும்பி வருவோம். பேருந்து அவர்களுடைய கிராமத்தை அடைந்தது. அனைவரும் அவரவர் வீடுகளுக்கு சென்றனர். அடுத்த நாள் மக்கள் கிராம பஞ்சாயத்தில் கலந்து கொண்டு எதிர்காலத்திற்கான திட்டமிட முடிவு செய்தனர். நீங்கள் இணைந்திருப்பது ஸ்ருதி சமுதாய வானொலி 90.8. ஸ்ரீ சங்கரா கலை அறிவியல் கல்லூரியின் சமுதாய பணிகளின் ஓர் அங்கம். ஸ்ருதி கம்யூனிட்டி ரேடியோ 90